யார் மக்கள் சர்வசக்திவான்? ஏன் ஓம் பக்தி சாந்தி. செய்கின்றார்கள்? இறைவன் ஓம் இந்த சாந்தி. பிரம்மாவின் உடலில் ஒரு கூற்று வந்த உள்ளது, பிறகு அதாவது அவர் பக்தி கூறுகின்றார், செய்தால் நான் இறைவன் உங்களது மகிழ்ச்சி தந்தை அடைவார் என்று. ஆனால் தந்தை தனது சொல்கின்றார், அறிமுகத்தை நீங்கள் அவரே அனுமானிக்கின்றார், சங்கரின் அவர்தான் பக்தி செய்தால் நான் சர்வசக்திவான் எப்படி ஆவார், மகிழ்ச்சி சாதுக்கள், அடைவேன் என்று சன்னியாசிகள் அவர் வேறு எந்த கேட்கின்றார். ஒரு மகான் அவர்களுக்கோ ஆத்மாக்களோ சாட்சாத்காரம் அல்லது கிடைத்து விடுகின்றது. இதை மனிதர்களோ கூற நான் தான் சர்வசக்திவான் என்று கொடுக்கின்றேன், தந்தை சொல்ல தான் சாட்சாத்காரம் முடியாது. செய்கின்றார். அதில் ஏனென்றால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து அவர்களோ விடுகின்றார்கள். சாஸ்திரங்களின் ஆனால் அந்த ஒரு சாட்சாத்காரத்தின் மூலமாக சக்தி எந்த ஒரு உடையவர்களாக பலனும் இருக்கின்றார்கள். கிடைப்பதில்லை. பகவான் ஒருவரே அவர்களுக்கு ஞானக் பக்தியின் கடல் பலனை கொடுப்பதற்காக பகவான் சர்வசக்திவான் இப்படி என்று வருகின்றார். சொல்லப்படுகின்றது. பக்தி எப்பொழுது ஆரம்பமானது, எப்பொழுது முடிவடைந்தது, தந்தைதான் இந்த அனைத்து விஷயங்களும் அவர்களுக்கு தெரியாது. சர்வசக்திவான். ஓம் சாந்தி. ஆகையால் இது சர்வசக்திவான்? குருட்டு நம்பிக்கையாக சாந்தி. இருக்கின்றது. இறைவன் இந்த பிரம்மாவின் உடலில் ஆனால் நீங்கள் குழந்தைகளோ பிறகு இப்பொழுது அவர் கூறுகின்றார், அறிந்துள்ளீர்கள், நான் அதாவது உங்களது தந்தை தந்தை இந்த பிரம்மாவின் உடலில் தனது அறிமுகத்தை ஒரு அவரே சாதாரண கொடுக்கின்றார். உடலில் பிரவேசித்திருக்கின்றார் மற்றும் சர்வசக்திவான் இப்பொழுது அவருடைய சாதுக்கள், ஆஸ்தியான சன்னியாசிகள் ஞானம் எந்த ஒரு மற்றும் அனைத்து மகான் பொக்கிஷங்களையும் ஆத்மாக்களோ கொடுத்து அல்லது கொண்டிருக்கின்றார். பிறகு மனிதர்களோ சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்க சர்வசக்திவான் வந்திருக்கின்றார் என்று சொல்ல நீங்கள் குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஆகையால் சாஸ்திரங்களின் நாம் இப்பொழுது புரிந்திருக்கின்றோம், அதாவது குழந்தைகள் சக்தி உடையவர்களாக புரிந்திருக்கின்றோம். இருக்கின்றார்கள். நல்லபடியாக பகவான் படித்து ஒருவரே ஞான பகவானிடமிருந்து முழு ஆஸ்தியையும் பெற வேண்டும் சர்வசக்திவான் என்று சொல்லப்படுகின்றது. சாந்தி.